முழு நாடுமே ஒன்றாக தேசிய திட்டத்தின் தென்மாகாண வேலைத்திட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பங்கேற்றார். இந்த வேலைத்திட்டம் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் தங்கால பொது மைதானத்தில் ஆரம்பமானது. போதைப் பொருளை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கான தற்போதைய அரசாங்கத்தின் முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் 2ஆம் கட்டமாக இந்த வேலைத்திட்டம் நடத்தப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு உரையாற்றினார். புதிய அரசியலமைப்பின் ஊடாக அரசியல் தீர்வை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதியை அரசாங்கம் இன்னும் நிறைவேற்றவில்லை என ஜனாதிபதியினுடனான நேற்றைய சந்திப்பில் அதிருப்தியை வெளிப்படுத்திய தமிழரசு கட்சி உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி இந்த உத்தரவாதத்தை அளித்துள்ளார். සම්පාදනය කිරීම සම්බන්ධව ඒ වගේම පළාත් සභා මැතිවරණය අවුරුද්දක ඇතුළත තියනවා කියලත් පොරොන්දු වෙලා තියෙනවා. ඉතින් මේවා තාම වෙලා නැහැ. ඉතින් එතුමාගෙන් අපි ගැව්වා. එතුමා කිව්වා පළාත් පාලන මැතිවරණ තිබුණ නිසා පළාත් සභා මැතිවරණ කල් ගිහිල්ලා next year ඒක තියනවා කියලා පොරොන්දුවක් දුන්නා. ඒකත් එක්කම දමළ ජාතික ප්‍රශ්නය ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව තුළින් निराකරණ ක්‍රමය ගැන බහාම ජනවරි මාසේ වගේ ක්‍රියාවලියක් පටන් ගන්නවා කියලා අපිට කිව්වා. ඒක ගැන අපිට දැනුම් දෙනවා කියලා කිව්වා. ඊට අමතරව අපේ ප්‍රදේශවල තියෙන ප්‍රශ්න ගැන අපේ മന്ത്രിවරුන් එතුමාට කිව්වා. ඒක ගැන තමාගේ අවධානය යොමු කරනවා කියලා අපිට සාතික කියලා තියෙනවා. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான பொதுச்சொத்து துஷ்பிரயோக குற்றச்சாட்டு குறித்து விசாரணைகளை 1 மாத காலத்துக்குள் நிறைவு செய்து மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்க நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டமா அதிபர் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றுக்கு அறிவித்தார். இந்த விவகாரத்தில் விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் சார்பில் மன்றில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இதனை கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமாரவுக்கு அறிவித்தார். கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி நபர் ஒருவரை கொலை செய்த துப்பாக்கிதாரி ஐஸ் போதைப் பொருளுடன் கொழும்பு குற்றப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கார் ஒன்றில் வந்த நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு இந்த கொலையை செய்திருந்தார். இந்த கொலை தொடர்பில் கொழும்பு குற்றப்பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். அதற்கமைய விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் நேற்று அசலக்க கொலங்கொட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட போது அந்த துப்பாக்கிதாரியிடமிருந்து 12 கிராம் 300 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 39 வயதுடையவர் எனவும் கடுவல பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் வைக்கப்பட்டு கொழும்பு குற்றப்பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலக மீன்பிடி தினத்தை முன்னிட்டு இலங்கை சர்வதேச மற்றும் தேசிய ரீதியாக சிறு அளவிலான மீன்வள மேலாண்மை திட்டங்களை உருவாக்கும் நோக்கில் 2 முக்கிய பயிற்சி பட்டறைகளை நடத்துகின்றது. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு மற்றும் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் மற்றும் சர்வதேச உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு மற்றும் வங்காள விரிகுடா திட்டம் அரசுகளுக்கிடையிலான அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து தெற்காசிய நாடுகளுக்கான சிறு அளவிலான மீன்வள மேலாண்மைக்கான தேசிய செயற்திட்டம் தயாரிப்பதற்கான சர்வதேச பயிற்சி பட்டறையை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சர்வதேச பயிற்சி பட்டறை அக்வா பிளானட் 2025 நிகழ்வு மற்றும் கண்காட்சியுடன் இணைந்து கொழும்பு தாமரை கோபுரத்தில் 25வது மாடியில் இன்றைய தினம் முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறும். இந்நிகழ்வில் இந்தியா, பங்களாதேஷ், மாலைத்தீவு மற்றும் இலங்கையின் கடற்றொழில் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் தெற்காசிய நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். இன்று இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அத்தோடு சிறப்பு அதிதியாக கடற்றொழில் பிரதி அமைச்சர் ரத்னகமகே, அமைச்சின் செயலாளர் டாக்டர் PKA கோலித்த கமல் ஜனதாச, கடற்றொழில் மற்றும் கடல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் SJA காவத்தே, அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் தெற்காசிய நாடுகளின் சிரேஷ்ட பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வரலாற்றிலே திருகோணமலை மாவட்டத்தில் இருந்த அடிப்படையில் முழுவதும் தமிழர்களாக இருந்த வரலாற்றை மாற்றுவதற்காக அடிக்கடி இந்த பௌத்த விகாரைகளை அமைத்தல், பௌத்தத்தை மேலோங்க செய்தல் போன்ற விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு கட்டம்தான் திருகோணமலையில் கொண்டு வரப்பட்டது. இன்று அது மிகப்பெரிய ஒரு இனவாத பூதமாக வெளிக்கிட்டிருக்கிறது. குறிப்பாக JR ஜெயவர்தன காலத்திலும் இதே பிக்குமாரை வைத்து அவர் செய்த அரசியல், இப்பொழுது இந்த அரசாங்கம் செய்கின்ற அரசியல் எல்லாமே தமிழ் மக்களுக்கு எதிரானவை என்பதை வெளிப்படுத்துகின்றன. இன்று இங்கே ஒரு வினோதமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக
இந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு போலீசார் சிலையை தூக்கி திரும்ப வைக்கிற பொழுது இந்த சபையிலே இருந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் அந்த சிலையை அந்த இடத்திலே வைக்க வேண்டும், இது ஒரு தேசிய பிரச்சனை என்று ஆக்ரோசித்ததுதான் மிகப்பெரிய அதிசயம். ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் அவருக்கு வாக்கு போட்டிருந்தார்கள். அவர் ஜனாதிபதியாக வந்தால் எல்லாம் நடக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சஜித் பிரேமதாச அவர்களுடைய அந்த கருத்து அவர் மீளப்பெற வேண்டும். அவர் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எந்த மக்கள் அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று அவருக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு செய்த துரோகத்துக்காக சஜித் பிரேமதாச அவர்கள் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரும் பொழுதுதான் அது இந்த நாட்டிலே ஒரு நீதியானதாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக மாகாண சபை தேர்தல் குறித்து புதிய தேர்தல் முறைமையொன்றை உருவாக்கும் போது சகல தரப்பினரது ஆலோசனைகளையும் கூற வேண்டும். எல்லை நிர்ணய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அது தேர்தலை பிற்போடும் செயற்பாடாக அமையாது. சகல தரப்பினருடனும் கலந்துரையாடுவது ஜனநாயகமிக்கதாக அமையும் என அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது மாகாண சபை தேர்தல் குறித்து எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடாவான கயந்த கருணாதிலக்கு முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி சபைகள் அமைச்சின் குழுநிலை விவாதத்திற்கு சம்பந்தப்படுவதையிட்டு உண்மையிலே நான் சந்தோஷப்படுகின்றேன். இந்த குழுநிலை விவாதத்தில் தொழிலாளர்கள், அதாவது இந்த நாட்டின் முக்கியஸ்தர்களான தொழிலாளர்களது அவர்களது தேவைகள், அவர்களது நிவாரணங்கள், அவர்களது கொடுப்பனவுகள் தொடர்பாக எமது உறுப்பினர்கள் பலர் இங்கு கலந்தாலோசித்து கொண்டிருக்கும் போது விசேடமாக தோட்ட தொழிலாளர்களை முதன்மைப்படுத்தி நான் இந்த இடத்தில் சிறிய விடயங்களை கூறுவதற்கு நான் ஆரம்பிக்கின்றேன். சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டமானது உண்மையிலேயே மலையகத்தில் வாழும் தொழிலாளர்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு வரவு செலவு திட்டம். ஏன் நாங்கள் அதை கூறுகின்றோம் என்றால், வரலாற்று ரீதியான வெற்றியை மலையக மக்கள் பெற்றுள்ளார்கள். அதுதான் வரவு செலவு திட்டத்தில் 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுத்தது. இந்த வெற்றியை மலையக மக்கள் பெற்றுள்ளார்கள். கடந்த தேர்தல் பிரதேச சபை தேர்தலிலே அதாவது தேர்தல் நடத்த முடியாமல் நேரடியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு போனார்கள். ஜனாதிபதி தேர்தலிலே எந்த அளவுக்கு என்றால் முன்னால் இருந்த அந்த அந்த அதாவது நல்லாட்சி என்பது மக்களுக்கு நல்லாட்சியாக இருக்கவில்லை. அவங்கள் கொண்டு வந்த அந்த தேர்தல் முறைமையில் பிரதேச தேர்தலை நடத்தினார்கள். அதை நடத்த முடியாமல், அதாவது அவங்கள அந்த தேர்தல் முறையில் நடத்தினால் தோல்வி அடைவோம் என்று நினைத்து தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என நினைத்து அந்த தேர்தலை நடத்த முடியாமல், நடத்த விடாமல், தேர்தலும் இல்லை சல்லியும் இல்லை என்று தேர்தலை நடத்தவில்லை. ஆனால் அந்த தேர்தலை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றதோடு அதே நேரம் பாராளுமன்ற தேர்தலில் அதிகூடிய வெற்றிகளை பெற்றதோடு அவர்கள் கொண்டு வந்த அந்த தேர்தல் மாற்றத்தின் மூலம் பிரதேச சபை தேர்தலை வைத்து நாடு பூராகவும் எமது பிரதேச சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்று மற்றதும் அது மட்டுமல்லாமல் இன்னும் மாகாண சபை தேர்தல்கள் 2017 தொடக்கம் 2019 வரையிலான காலங்களில் அனைத்து மாகாண சபைகளும் கலைக்கப்பட்டன. இருந்தாலும் மாகாண சபையில் தேர்தல்களை நடத்துவதற்கான அந்த நல்லாட்சி மக்களுக்காக அது நல்லாட்சியாக அமையவில்லை. அந்த காலங்களில் அவர்களுக்கு அன்று இருந்த அரசாங்கங்களுக்கு ஏற்ற வழி அவர்கள் வெல்வதற்கான தேர்தல் முறைமையை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் விட்டார்கள். அது கூட அவர்களுக்கு தோல்வியை அடைந்தது. மாகாண சபை தேர்தல்கள் நடத்த முடியாமல் போனது. ஆனால் இன்று வந்து நின்று கொண்டு மாகாண சபை தேர்தல்களை நடத்துங்கள், மாகாண சபை தேர்தல் நடத்தாமல் நீங்கள் பொய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்று எங்களுடைய மாவட்டத்தில் காணப்படுகின்ற சில பிரச்சனைகளை இந்த இடத்திலே நான் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே நான் பிரதித்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டத்திலே 13 உள்ளூராட்சி சபைகள் காணப்படுகின்றன. அதிலே ஒரு மாநகர சபையும் ஒரு நகர சபையும் அதே போன்று 11 பிரதேச சபைகளும் உள்ளடக்கப்படுகின்றன. இதிலே அநேகமான சபைகள் குறைந்த வருமானங்களை ஈட்டுகின்ற சபைகளாக காணப்படுகின்றது. குறிப்பாக சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, அண்மையிலே நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சிற்றூழியர்கள்
சம்பளத்தை அந்த சபையின் மூலமாக வழங்க வேண்டும். அதே போன்று அமைச்சினால் புதிய சுற்று நிருபமும் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு 20 வீதமாகவும் 2026ஆம் ஆண்டு 40 வீதமாகவும் 2027ஆம் ஆண்டு 60 வீதமாகவும் 2028ஆம் ஆண்டு 80 வீதமாகவும் 2029ஆம் ஆண்டு முழுமையாக அந்த சம்பளத்தை அந்த சபையினால் வழங்க வேண்டும் என்ற விடயம் இன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று எங்களுடைய மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த சபைகள் பல கஷ்டத்திலே அல்லது வருமானத்தை ஈட்ட முடியாத சபைகளாக காணப்படுகின்றன. ஆகையால் இந்த சம்பளத்தை அந்த சபைகளினால் வழங்குகின்ற பொழுது அந்த சபைகளினால் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. அதே போன்று எதிர்காலங்களிலே கூடுதலான சம்பளத்தை அந்த ஊழியர்களுக்கு வழங்குகின்ற பொழுது கூடுதலான வரிகள் கட்டணங்களை அவர்கள் அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் இது மக்களுக்கு மேலும் சுமையை வழங்குகின்ற விடயமாக அல்லது ஒரு கஷ்ட நிலையை ஏற்படுத்திவிடும். குறிப்பாக இந்த அமைச்சை தலைமை தாங்கி நடத்துகின்ற கௌரவ அமைச்சர் அபேரட்ன, அதேபோன்று பிரதி அமைச்சர் கௌரவ ருவான் சேனரட், அதேபோன்று அந்த அமைச்சினுடைய செயலாளர் உட்பட உத்தியோகத்தர்கள், அதேபோன்று எங்களுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்த ரத்னசேகர உட்பட பிரதி செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக கௌரவ அமைச்சர் அவர்கள் உண்மையிலேயே இந்த அமைச்சை ஒரு நீதியான முறையிலே நேர்மையான முறையிலே இன வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த நாட்டிலே இருக்கின்ற முழுமையான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்பதற்காக தலைமை தாங்கி தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர். அவருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ தவிசாளர் அவர்களே, குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. அது யுத்தம் காரணமாக, நீண்ட கால யுத்தம் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகள். குறிப்பாக இருக்கின்ற சில உள்ளூராட்சி சபைகளுடைய எல்லைகளிலே பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு உள்ளூராட்சி சபை இன்னொரு உள்ளூராட்சி சபையினுடைய நிலங்களை ஆட்சி செய்கிறது. இன்னொரு உள்ளூராட்சி சபை அதற்காக பலவந்தமாக சில சபைகளுக்கு சென்று நிலங்களை பிடித்து அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இதற்கு காரணம் சரியான முறையில் எல்லைகள் காட்டப்படாமல் இருக்கிறது. யுத்த காலங்களிலே இந்த எல்லைகளை அடையாளப்படுத்த முடியவில்லை. போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை எடுக்கும் போது மண்ணெண்ணைப்பட்ட சாரை பாம்பை போல் எதிர்க்கட்சியினர் கலக்கமடைகின்றார்கள். போதைப்பொருளுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளை ஒருபோதும் இடைநிறுத்தப் போவதில்லை என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தலைவர் அவர்களே, 2026ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்திலே நமது நாட்டிலே ஒரு முக்கியமான பல துறைகளையும் சேர்ந்த ஒரு அமைச்சுடைய குழு விவாதத்திலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இந்த அமைச்சு இந்த நாட்டிலே ஒரு நீதியை, நியாயத்தை, நிர்வாகத்தை, இடங்களுக்கிடையே ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைச்சு மாத்திரமல்லாமல் ஒரு மனிதர் பிறந்து அவர் திருமணம் முடித்து இறந்து இறப்பு சர்டிஃபிகேட் கொடுக்கின்ற ஒரு மரண சர்டிஃபிகேட் கொடுக்கின்ற ஒரு அமைச்சாகவும் இந்த அமைச்சு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அமைச்சுடைய அமைச்சர் உண்மையிலே ஒரு நியாயமானவர். அதே போன்று செயலாளர், பிரதி அமைச்சர்கள் எல்லோரும், இந்த அமைச்சிலே இருக்கின்ற அதிகாரிகள் எல்லோரையும் நான் மக்கள் சார்பிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்றால் அவர்கள் மிகவும் இந்த நாட்டுடைய நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்கு பாரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்திலே யுத்த நிலைமை இருந்த காலத்திலே எல்லாம் இந்த பெரும் அர்ப்பணிப்போடு இவர்கள் அவருடைய கடமையை செய்ததற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இன்று நடைபெறுகின்ற பொது நிர்வாக, மாகாண சபை, உள்ளூராட்சி அமைச்சு, தொழில் அமைச்சு உடைய விவாதத்திலே பங்கெடுத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த முக்கியமான அமைச்சுகளிலே பொது நிர்வாக அமைச்சு முக்கிய பங்கெடுக்கின்றது. அரசு நிர்வாகத்திலே கூடுதலான பங்கெடுக்கின்ற ஒரு அமைச்சாக காணுகின்றோம். அரசு நிர்வாகத்தின் முதுகெலும்பாக இந்த அமைச்சு இருக்கின்றது. மாவட்ட அரசாங்க அதிபர்கள் தொடுத்து சாதாரண உதவியாளர்கள் வரை சகல அதிகாரிகளும் இந்த அமைச்சங்களே இயங்குகின்றார்கள். பொதுமக்களுடைய பிரச்சனைகள்
பல தீர்க்கப்பட வேண்டிய பொறுப்பும் இந்த அமைச்சரிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சில அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கு காரணமாகவும் மக்களுடைய சேவைகள் பெறுவதிலே காலதாமதங்களும் நேரங்களும் வீணடிக்கப்படுகின்றன. வடக்கு கிழக்கிலே இன்று அரசாங்கத்துடைய செல்வாக்கு இந்த புத்தர் சிலையுடைய விவகாரத்துடன் முற்றமாக இல்லாமல் போய்விட்டது. ஜனாதிபதி நேற்று சொல்றார் இது ஒரு முடிந்த சம்பவம், ஏன் இந்த முடிந்த சம்பவத்தை பற்றி இன்னும் பேசுறீங்க? அந்த சிலை அந்த இடத்திலே இருக்கும் வரைக்கும் இந்த சம்பவம் முடிந்த சம்பவம் அல்ல. உங்களை பொறுத்தளவிலே உங்களுடைய அரசாங்கத்திய நிகழ்ச்சி நிரல் அந்த இடத்திலே ஒரு சிலையை வைப்பது, அந்த சிலையை வைத்தபடியினாலே இன்று உங்களுக்கு அந்த விடயம் முடிந்த விடயமாக இருந்தாலும் கூட எங்களை பொறுத்தளவிலே அந்த சிலை அந்த இடத்திலே இருக்கும் வரைக்கும் வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த அரசாங்கத்துடைய இனவாதமான செயல்பாடை ஞாபகம் ஊட்டும் ஒரு விடயமாகவே அந்த சிலை அமையும். அந்த சிலையை பார்க்கும் பொழுதெல்லாம் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று நேற்று டாக்டர் அர்ச்சுனா சொல்லிவிட்டார். வலது கையால சாப்பிட வேணா இடது கையால சாப்பிடணும்னு சொல்லிவிட்டார். மீண்டும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையிலே கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இன்று இந்த மாகாண சபை அமைச்சு திட்டத்திலே முடித்துக் கொள்கிறேன். வரவு செலவு திட்டத்திலே இந்த மாகாண சபை அமைச்சுக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சி ஒரு வாக்கெடுப்பு ஒன்றை கோருகின்றது. இதுக்கு நீங்கள் இந்த வாக்கெடுப்புக்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் நான் எதிர்பார்க்கிறேன். நான் பேசவில்லை, சில விடயத்தை குறிப்பாக சொல்ல வேண்டியிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 14 பிரதேச செயலகங்கள் காணப்படுகின்றன. இந்த பிரதேச செயலகங்களில் ஏறாவூர் பற்று பிரதேச செயலகம் என்பது மிகப்பெரிய 630 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடைய ஒரு பிரதேச செயலகம். 39 கிராம சேவகர் பிரிவு காணப்படுகின்றது. மேலும் அதன் வீதி வழியான தூரம் என்பது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு மேற்பட்டதாக இருக்கின்றபடியால் இந்த ஏறாவூர் பற்று பிரதேச செயலகம் என்பது 2ஆக பிரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்ததாக கிராம சேவையாளர் பிரிவுகளை பொறுத்தமட்டில் காஞ்சிரங்குடா என்று சொல்வது பரப்பளவு கூடியதாக இருக்கின்றது. மக்கள் வெகு தொலைவில் வாழுகின்றபடியால் அதனையும் 2ஆக பிரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் விசேட சட்டமூலம் ஒன்றை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்தால் அதனை அனுமதிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் பூரண ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றதென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சுகளுக்கான ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியதால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை சபாநாயகரின் அறிவிப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடும் மின்னல் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை இன்றிரவு 11:30 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழையுடன் கடும் மின்னல் ஏற்படக்கூடிய அதிக சாத்தியம் உள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவின் மக்கள் தொகை மிகுந்த ஜாவா தீவில் அமைந்துள்ள செமரு எரிமலையில் புதன்கிழமை தொடர்ந்து ஏற்பட்ட சீற்றத்தை அடுத்து அந்த பகுதிக்கான அபாய எச்சரிக்கை உச்சநிலைக்கு உயர்த்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள இந்த எரிமலை நண்பகல் முதல் மாலை வரை பல முறை வெடித்து சூடான சாம்பல் புகை பாறைகள் மற்றும் எரிமலை குழம்பு 7 கிலோமீட்டர் தூரம் வரை பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அதிலிருந்து சாம்பல் புகை 2 கிலோமீட்டர் உயரம் வரை எழுந்ததாகவும் இதனால் அருகிலுள்ள பல கிராமங்கள் சாம்பலால் மூடப்பட்டதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக ஏற்கனவே 2 முறை உயர்த்தப்பட்டிருந்த அபாய நிலை 3வது கட்டத்திலிருந்து நேரடியாக உச்சநிலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக இந்தோனேஷிய புவியியல் ஆய்வு அமைப்பு தெரிவித்தது. எவ்வாறாயினும் இதுவரை எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று நள்ளிரவு அதிரடி தாக்குதல் நடத்தியது. உக்ரைனில் டெர்னோபில் நகரை குறிவைத்து 470 ட்ரோன்கள் 48 ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 25 பேர் உயிரிழந்தனர். மேலும் 40 பேர் படுகாயமடைந்தனர். தென்மேற்கு ஜப்பானில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 170 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீ விபத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தீ விபத்து சம்பவம் நேற்று ஜப்பானில் மேற்கு தெற்கு ஒய்டா மாகாணத்தில் சகனோஸ்கி நகரத்தில் உள்ள துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ளது. மளமளவென பற்றியறிந்த தீ மற்ற கட்டிடங்களுக்கும் வேகமாக பரவி அருகே உள்ள மீனவர்களின் வீடுகளுக்கும் பரவியது. இதுகுறித்து தகவலறிந்த தீயணைப்பு வீரர்கள் வாகனங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் வந்து தீயை அணைக்க போராடினர். நீண்ட நேரத்திற்கு பிறகு துறைமுகத்தில் பரவிய தீ அணைக்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் குறைந்தது 170 வீடுகள் சேதமடைந்துள்ளன அல்லது எரிந்துள்ளன என்று பேரிடர் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. தீ கண்ணிமைக்கும் நேரத்தில் பரவியதால் தனது பல உடைமைகளை எடுத்துக்கொண்டு விரைவாக ஓடிவிட்டதாக ஒரு குடியிருப்பாளர் தெரிவித்துள்ளார். தீயை முற்றிலுமாக அணைக்க இன்னும் சில நாட்கள் ஆகலாம் என்று நகர மேயர் ஷின்யா அடாச்சி தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. தீ விபத்துக்கான காரணம் மற்றும் அது எவ்வாறு பரவியது என்பது குறித்து அதிகாரிகள் இன்னும் விசாரித்து வருவதாக FDMA தெரிவித்துள்ளது. ராவல்பிண்டியில் நடைபெற்று வரும் பாகிஸ்தான், இலங்கை, சிம்பாப்வே அணிகள் பங்கு பெற்றும் முத்தரப்பு T20 சர்வதேச தொடரின் 2வது ஆட்டத்தில் இன்று இலங்கை, சிம்பாப்வே அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. முன்னதாக நேற்று முன்தினம் நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி சிம்பாப்வே அணியை வீழ்த்தியது. இந்நிலையில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சிம்பாப்வே, இலங்கை அணிகள் மோதுகின்றன. இலங்கை அணி கடந்த செப்டம்பர் மாதம் சிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 சர்வதேச தொடரில் ஆடியது. இந்த தொடரை இலங்கை அணி 2-1 என கைப்பற்றியிருந்தது. இரு அணிகளுக்கிடையில் 9 T20 சர்வதேச போட்டிகள் மாத்திரமே நடைபெற்றுள்ளன. இதில் இலங்கை அணி 7 போட்டிகளிலும், சிம்பாப்வே அணி 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை அணி முன்னதாக பாகிஸ்தான் அணியுடன் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச தொடரில் ஆடி தொடரை 0-3 என பறிகொடுத்திருந்த நிலையில் தற்போது தசுன் சானகவியின் தலைமையில் மாற்றத்துடன் முத்தரப்பு T20 சர்வதேச தொடரில் களமிறங்கியுள்ளது.